அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஆட்சியாளர்கள் தாவேக முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட என்னென்னமோ கேட்கணும்னு தோணுது. ரொம்ப உத்வேகமாக பேசிட்டா அப்புறம் என் வாயில் நல்லா வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துக்கு தான் தள்ளுறாரு. அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு பொருளாதார நிலையில் நலிவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகள் தலையிலும் 1,00,000 ரூபா கிட்டத்தட்ட கடன் இருக்குது. அப்படின்லாம் சொல்லி தான் ஓட்டு வாங்கி தாவேக்கா வந்தது. இவங்க கட்சி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக சொல்லியிருக்கலாம், எல்லாம் தெரியும். அதனால் நடைமுறைப்படுத்த வர்றப்போ என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கும்னு எதையாவது பற்றி யோசிச்சாரா விஜய்? இது என்ன ஒரு படம் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரின்னு நினச்சிக்கிட்டாரா? இது என்ன வகையில் நியாயம்னு தெரியல. தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒரு திட்டம், 1 கிராம் தங்கம். இங்கே 1 கிராம் கடையில் போய் வாங்க போனால் செய்கூலி சேதாரம் அது இது ஜிஎஸ்டி எல்லா பிரச்சனையும் இருக்குது. எல்லாமே இருந்து அதை வாங்குகிறோம். இவங்க 15 ரூபா விற்குதுன்னா இவங்க 17 ரூபாய்க்கு கொட்டேஷன், அதாவது 17,000 ரூபா கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு கொட்டேஷன் போட்டு இது பண்ணுறாங்க. இப்போது திடீர்னு சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை 1க்கு 10 மடங்காக ஏறுது, 5 மடங்காக ஏறுது அப்படின்னா அன்னைக்கு இதே திட்டத்தை இதே அமௌண்ட்டுக்கு டெண்டர் எடுத்த நிறுவனங்கள் தமிழக அரசுக்கு கொடுப்பாங்களாம். அதாவது இந்த தாய்மாமன் சீர் மோதிர திட்டம். இது யார் கொடுக்குற ஐடியா? உங்களுக்கு ஏன் அந்த பஞ்சாயத்து? எப்படி பார்த்தாலும் ஒரு மாநிலத்தை மேலும் பின்னோக்கி தள்ளும். நீங்கள் என்ன பணம் நடித்து எதுவும் கொடுக்க போகிறீங்களா? சம்பாரித்து கொடுக்க போகிறீங்களா? அது கிடையாது. நீங்கள் இருப்பீங்க, முடிச்சுட்டு நீங்கள் கஜானாவை காலி பண்ணிட்டு போடுவீங்க. அடுத்து வர சிஎம் களஞ்சியங்காலி கஜானா காலின்னா அதே பஞ்சாயத்து. அதே அடுத்த தலைமுறையே இந்த டயலாக் தான் கேட்க போகுது. இதுக்கு தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்க. நீங்கள் சொன்ன வசனம் உங்களுக்கே தான். ஆக தமிழக முதல்வர் விஜய் அடுத்தவங்க வீட்டு நெய்யில் அவர் தான் ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் இப்போ விஷயம். அது அடுத்தவங்க யார் அப்படின்னா கோடி கோடியாக முதலீடு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் போராடி அனைத்து துறைகள்கிட்டையும் அனுமதி வாங்கி பிஸ்னஸை பண்ணுறாங்கல்ல, அந்த பெரும் தொழிலதிபர்கள், சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை ஈட்டி வரி செலுத்துகிறாங்க. இந்த வரி பணமெல்லாம் யாருக்குமே உதவாத ஒரு பக்கமாக நீங்கள் பாய்ச்சி விட்டீங்கன்னா, அந்த உதவாத பக்கம்னா மக்களை சொல்லலை, உதவாத ஒரு திட்டங்களில் நீங்கள் பாய்ச்சி விட்டீங்கன்னா இது என்ன அர்த்தம்? அதை நீல அந்த திட்டத்தில் ஒரு தாய்மார் எத்தனை குழந்தை எத்தனையாவது பிரசவமாக இருந்தாலும் அவங்களுக்கு தாய் சீர் உண்டு. அப்புறம் அது கூட என்னமோ கிட்டெல்லாம் கொடுக்குறாங்களாம், மெல்லிய துணிகள், போக்குவரத்து, இதெல்லாம். அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பத்துங்கிறவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த அரசு மருத்துவமனையில் தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி அரசு இந்த ப்ரெக்னன்சி கார்டு வாங்கிக்கிட்டு இங்கேயும் பதிவு பண்ணிவிட்டு பணம் கிடைக்கும்னு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்க்குறவங்க தான் அதிகம். இப்போ என்ன ஆகும்னா வருங்காலத்தில் தனியார் ஆஸ்பத்திரி முதலாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இது சிக்கலாக இருக்குதுங்க, எங்கள் பிஸ்னஸுக்கு இழுபறியாக இருக்குது, அதனால் எங்கள் இதுக்கும் விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னால் அதையும் செய்வாங்க. அது இப்போவே 4,42 லட்சம் என்னமோ குழந்தை பிறப்பு விகிதம் சொல்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு. அது அப்படியே இந்த கணக்கு 4,42ங்கிறது அரசு மருத்துவமனைங்கிறத தனியாக குறிப்பிடலை அவங்க. அதனால் இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆக இப்படி செலவு மேலே செலவை பெருக்கி வரவுக்கு மேலே செலவை செஞ்சு நீங்கள் சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. மக்களை மீண்டும் கடங்காரன் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வகையான ரைட்ஸ் இருக்குது? நிம்மதியாக உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதா? எப்படி வருது? அதான் எனக்கு புரியலை. இது மக்களுக்கும் கொஞ்சமாவது யோசிக்கணும். அண்டை விட்டு நையே பொண்டாட்டி கையேம்மா, அதை தான் அவர் மாற்றி சொன்னார். அதே இதை தான் விஜய் பண்ணுறாரு. அது ஏதாவது கொஞ்சமாவது புரியுதா? ஆக எவனாலும் ஓசி கொடுத்தான்னா என்ன வேணாலும் போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இது கொஞ்சமாவது பொருளாதார அறிவு, நடைமுறை சிக்கல்கள், வாழ்க்கையோட பரிபூரணமான ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்து தான் வாக்களிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் குரல் கொடுக்கணும். சும்மா ரீல் போட்டுட்டு இறங்கண்ணா விஜய் அவருக்கு கொடுக்குறாரு, இவன் வீட்டு காசியாக பிடிவு கொடுக்குறான்னு டயலாக் பேசக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட இன்னமும் அந்த மாதிரி அந்த பத்தாம்பு செலுத்தனமான ஒரு வாதம் இருக்குது. அதாவது கருணாநிதி ஊழல் பண்ணார் அப்படின்னா அந்த பொம்பளை மட்டும் பெரிய யோக்கியமா அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. ஜெயலலிதா சொல்கிறப்ப அந்த பொம்பளை இவ்வளோ அடிச்சிருச்சு அப்படின்னா
அப்போ கருணாநிதி மட்டும் பெரிய யோக்கியமா அப்படின்னாங்க. அதை விட ஹைலைட்டு, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போனப்போ இந்த மோடிக்கு என்ன பிள்ளையா குட்டியா, ஏன் அந்த ஆள் இப்படி அலையிறான், கலைஞருக்காவது குடும்பம் பேர பிள்ளை அது இதுன்னு இருக்குது அப்படின்னு ரொம்ப பச்சாதாபப்பட்டாங்க ஒரு உடன்பிறப்பு பொம்பளை. அதெல்லாம் எனக்கு இன்னும் நினச்சா சிரிப்பு வருது. ஆக பல்லு இருக்கிறவன் பகடாதுமாங்கிற மாதிரி அவங்க வந்து ஊழலுங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பெருசாகவே எடுத்துக்கல. மக்கள் ஊழல்ங்கிறதே பிரச்சனையே கிடையாது, தேனை எடுத்தோம் முறங்கை நக்குவாங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் தாய்மாமன் சீரு, தாய்மாமன் பொண்டாட்டி சீரு, இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருங்க, நாடு குட்டிச்சோறும் கட்டமண்ணமாக போட்டோம். இப்போ பரந்தூர் விமான நிலையம் அது வந்துடக்கூடாது. ஒரு விமான நிலைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி யோசிக்கணும் பரமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு விமான நிலையங்கிறது வெறுமனே சவுதிக்கும் சிங்கப்பூருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்காக மட்டுமா? அவ்வளவு சரக்கு போக்குவரத்து, அந்த சரக்கு போக்குவரத்தை கையாளக்கூடிய அளவுக்கு விமான நிலையம் பெருசாக இருக்கணும். நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கே இந்த பெட்ரூம் பத்தலை, அந்த பெட்ரூம் பத்தலை, அதனால் பெருசாக்கணும், மேலே ஃப்ளோர் கட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறோம். அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ மக்கள் தொகை வளர்ந்து வருது. சர்வதேச அளவில் சென்னை வந்து விமான நிலைய விரிவாக்க விஷயம் இல்லாததுனால பின்தங்கிட்டு போய்கிட்டு இருக்க வருமானத்தில் இந்த மாதிரி நேரத்தில் தமிழக அரசு நேரடியாக செயல்படக்கூடிய வேண்டிய விஷயம் அந்த திட்டம். இதை வந்து வேளான்னு சொல்லி கை கழுவுனா இது என்ன வகையான மனோபாவம்? யாரு குடி எப்படி கட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே. ஆக ஒன்று கிடக்க ஒன்று முரண்பாடாக யோசிக்கிறது, முட்டாள்தனமாக யோசிக்கிறது, அதை தான் இந்த தாவேக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லது பண்ணுனா நிச்சயமாக பாராட்டலாம். இதெல்லாம் நல்லது இல்லைங்கிறதா விஜய் மனசாட்சிக்கே தெரியும். மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.